الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله مولانا العلي العظيم. அன்பார்ந்த பெரியார்களே, சகோதரர்களே, ரபியுல் அவ்வல் முதலாவது வசந்தம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் பிறந்த மாதம். ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், மதா குந்த நபியன், நாயகமே நீங்கள் எப்பொழுது நபியாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நபி பட்டம் எப்பொழுது கிடைச்சது என்று கேட்கப்பட்ட பொழுது, ஆதமு பைனல் மாயி ஒத்தீன் என்ற ஒரு ரிவாயத்தும், ஆதமு பைனல் ரூஹி வல் ஜஸதி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரூஹுக்கும் ஜடனத்துக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய நேரத்திலேயே நான் நபியாக இருந்தேன் என்றும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீருக்கும் உலை மண்ணிற்கும் மத்தியிலும் இருக்கக்கூடிய காலத்திலேயே நான் நபியாக இருந்தேன் என்றும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்கனவே நுபுத்துவம் கொடுக்கப்பட்டாச்சு. உலகத்தில் பிறந்து 40வது வயதில் அந்த நுபுத்துவம் பிரகடனப்படுத்தப்பட்டதுதான். நபி என்று அறிமுகம் செய்யப்பட்டது 40 வயதில். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்படுறதுக்கு முன்னாலேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுத்துவம் கிடைச்சாச்சு. இந்த இடத்துல வச்சு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மூமினிடத்திலும் அவரவர்களுடைய ரூஹை காணவும் ஏற்றமாக மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்றான். எங்களுக்கு என்ன ஏற்பாட்டாலும் பரவாயில்லை, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒன்றும் ஏற்படப்படாது என்கிறதான் அதுல அர்த்தம். இன்னைக்கு அந்த நிலைப்பாட்டில் தானே சமுதாயம் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன ஏற்பட்டாலும் பரவாயில்லை, எங்களுக்கு ஒன்றும் ஏற்படாம இருந்தா சரி. அதுக்கு நேரே மாத்தான். அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு என்ன ஏற்பட்டாலும் பரவாயில்லை, ரசூலுல்லாஹ்வுக்கு என்னமும் ஏற்படப்படாது, அப்படித்தான் மூமின்கள் இருக்கணும் அப்படி சொல்றான். ஆனா இன்றைக்கு மூமின்கள் எப்படி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லை, நான் என்ன பாதுகாத்துக் கொண்டாச்சு. இவங்க மூமியா? இவங்க மூமின்கள் சொல்ல ஏழுமா? அப்ப நபி என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? முக்காலமும் தெரிந்தவர். நபி என்றால் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்றால் 3 காலத்தையும் தெரிஞ்சிருக்கணும். சென்று போன காலம், இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம், இனிமேல் வரக்கூடிய காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சவருக்கு தான் நபி என்கிறவர், அவர் தான் தீர்க்கதரிசி. இன்றைக்கு அந்த நபி என்ற வார்த்தைக்கு வேட்டி வச்சிருக்கிறாங்க முஸ்லீம்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மறைமுகமான சங்கதி தெரியாது. பின்னால நடக்கக்கூடிய விஷயம் மறைமுகமானது தானே. அது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாண்டா ரசூலுல்லாஹ்வுடைய நுபுத்துவத்தில வேட்டு வச்சிட்டான். யோமுமினா ரசூலுல்லாஹ்வுக்கு மறைமுகமான அறிவு தெரியாது யாராவது சொன்னானோ அவன் ரசூலுல்லாஹ்வை நபியா ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறதா அர்த்தம். ஆனா நபி என்று சொன்னா முக்காலமும் தெரிந்தவர். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு முக்காலமும் தெரியும். மறைமுகமான சங்கதி எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா இவங்க சொல்றது என்ன, மறைவான சங்கதி இல்ல அல்லாஹ்க்கு தான் தெரியும், ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. இந்த அல்லாஹ்வுக்கு மறைஞ்சது என்ன இருக்கு? மறுபக்கம் எப்படி கேட்க போனா, அல்லாஹ்வுக்கு மறைஞ்சது என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. அவனுக்கு எல்லாம் தெளிவா தான் இருக்கு. அவனுக்கு மறைவான விஷயம் ஒன்றும் கிடையாது.
படைப்பினங்களின் பக்கம் சேர்த்து பார்க்கும் பொழுதுதான் மறைந்தது தெளிவானது என்ற பிரச்சனை வரும். அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு மறைஞ்ச கர்மம் ஒன்றும் கிடையாது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் அறிவித்து கொடுத்திருக்கிறான். எல்லாத்தையும் அறிவித்து கொடுத்திருக்கிறான். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். நாயகமே, உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க தெரியாத எல்லா விஷயத்தையும் படிச்சு தந்துட்டான். சென்ற காலத்துள்ளத்தையும் படிச்சு தந்தா, நடக்க போறதையும் படிச்சு தந்தா, இனிமேல் பின்னால வரக்கூடிய காலத்துல நடக்கிறதை எல்லாம் படிச்சு தந்திருக்கிறான். இதையும் அல்லாஹ் தஆலா விட்டு வைக்கல. ஆனா சில கட்டங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கர்மங்களை மக்களுக்கு சொல்லாம மறைச்சிருப்பாங்க. அது குர்ஆனை மறைச்சாங்களா? இல்லை. குர்ஆன்ல 6666 ஆயத்துக்களை சொல்லிட்டாங்க. அதை மறைக்கிறது தான் பாவம். அதெல்லாம் சொல்லிட்டாங்க. சில கர்மங்களை மறைச்சாங்க எங்களுக்காக வேண்டி. குறிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபருல நடக்கக்கூடிய வேதனைகளை நான் உங்களுக்கு காட்டித் தருவேன். அப்படி காட்டி தந்தா என்ன நடக்கும் தெரியுமா? யாரை நீங்க உங்களுக்கு கபருல அடக்க மாட்டீங்க. கபருல நடக்கக்கூடிய வேதனைகளை உங்களுக்கு கண்ணால பார்க்கிறதுக்கு நான் காட்டி தந்தால், அந்த கபருல உங்களை மரணித்தவர்கள் யாரையும் கொண்டு போய் அடக்க மாட்டீங்க. அடக்காட்டி என்ன நடக்கும்? உலகத்துல வாழையில மக்களுக்கு எல்லாம் அவங்க குணமாளியே நாளை படிச்சு கொண்டிருக்கோம். வாழையுமா? அப்ப எங்களுடைய மசுலகத்துக்கு தான் ரசூலுல்லாஹ் சில விஷயங்களை மறைச்சிருக்கிறார். ஒருத்தர் திருமணம் செய்து புள்ள கிடைக்கணும் என்ற ஆசையில புள்ள கிடைச்சிருக்கு, புள்ள வகுத்துல இருக்குது. ஆம்பளை புள்ள கிடைக்கணும், பொம்பளை புள்ள கிடைக்கணும், போட்டி டாக்டர்கிட்ட போயிட்டு பார்க்கிறார். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிடைக்க போறது ஆம்பளை புள்ள கிடைக்குன்னு சொல்லிட்டா அதை ஏற்றுக்கொள்வாங்க. டாக்டரை விடவும் ரசூலுல்லாஹ் சாந்தத்திலே வெட்ட குறைஞ்சு போனாங்க. டாக்டருக்கு வகுத்துக்குள்ள உள்ள வந்து டாக்டருக்கு மறைஞ்சது தானே. அவன் ஒரு கல்வியை வச்சு பார்த்துத்தான் அது ஆம்புளையா பொம்புளையா என்று முடிவு செய்யறான். ஆனா ரசூலுல்லாஹ் அதை சொல்லிட்டா அது ரசூலுல்லாஹ்க்கு மறைஞ்ச கர்மம் ஒண்ணு தெரியும், டாக்டருக்கு தெரியும். அது சாதாரண ஒரு கருவிக்கு மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருளை அறியறதுக்கு ஒரு சக்தி இருக்கும் என்று சொன்னா, நூரே நுபுவத்துடைய ஒளிவு, நூரே விலாயத்துடைய ஒளிவு கொண்டு ஏன் அறிய முடியாது? அதுல இவனுக்கு சந்தேகம். டாக்டர்ல நம்பிக்கை, ரசூலுல்லாஹ்ல சந்தேகம். டாக்டர்ல நம்பிக்கை, ஒளிமார்ல சந்தேகம். இவனுக்கு இவன் மூமினா? இவனை இஸ்லாத்துக்குள்ள வச்சிருக்கேனுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க, சஹாபா பெருமக்களோட போய் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் 2 கபூர் அவங்க போகக்கூடிய அந்த ஏறு வாகனம் மூரியாட்டம் பண்ண ஆரம்பிச்சு வாகனத்தில் இருந்து இறங்கினாங்க. இது எந்த காலத்தில் அடக்கப்பட்ட கபூர்னு கேட்டார். ஜாகிலியாக்களுடைய காலத்தில் அடக்கப்பட்டவங்க. அப்படியா? 2 பேரும் வேதனை செய்யப்படுறாங்களே. அதான் ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான சக்தி தெரிஞ்சு போச்சு. 2 பேரும் வேதனை செய்யப்படுறாங்க. 2 கபராளிகளும் கபருக்குள்ள நடக்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். மறைவான கர்மங்களை தெரியும். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் வேதனை செய்யறதுக்கு அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சவங்களா? ஓ, ஒருத்தர் சிறுநீர் கழிச்சுட்டு சரியா துப்புரவு செய்யாதவர், அந்த அவர் எதனால வேதனை செய்யப்படுறாருன்றதை சொல்லிட்டாங்க. கபருக்குள்ள மறைஞ்சி வேதனை செய்யப்படுறதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது ஒன்று. எதுக்காக வேதனை செய்யப்படுறாரு? அவர் சிறுநீர் கழிச்சுட்டு சரியா துப்புரவு செய்யல. ஆனா அவர் சிறுநீர் கழிச்சதை ரசூலுல்லாஹ் பார்த்து கொண்டே இருந்தாங்க. அதுவும் அவங்களுக்கு மறைஞ்ச கர்மம் தானே. அடுத்தவர் அவர் கோல் சொல்லி தெரிஞ்சவர். ரசூலுல்லாஹ் கோல் சொல்லி தெரிஞ்சதை கண்டாங்களா? இல்லையே. ஆனா கோல் சொல்லி தெரிஞ்சதுனாலதான் அவர் வேதனை செய்யப்படுறார். அப்ப கபருக்குள்ள வேதனை செய்யப்படுறது மறைஞ்ச கர்மம்.
வேதனை செய்யப்படுவதை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. எதனால வேதனை செய்யப்பட்டாங்க என்கிறதும் ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவா இருந்ததுதான், அல்லாஹ் காட்டி கொடுத்துதான் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு மறைஞ்ச கர்மம் தெரியாண்டு எப்படி சொல்ற? மறைஞ்ச கர்மம் தெரியாண்டு போனா தானே நபி இல்லை என்று அர்த்தம் வந்துருமே. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறைவான கர்மங்கள் அத்தனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டி கொடுத்துட்டான். ஆகவே அப்படி காட்டி கொடுக்கப்பட்ட சில விஷயங்களில உம்மத்தினுடைய மஸ்லஹத், உம்மத்தினுடைய அந்த நலனை கருதி அவங்க சிலத்தை மறைச்சி வச்சிருக்கிறாங்க. மறைக்கும்படி ஏவப்பட்டு தான் நாம